சாப்டர்ல ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போறோம். போன முறை போட் எஸ்கேப் பண்ணும்போது கிளவன் வேலு வெளுத்துட்டோம். சோ இந்த ஃப்ரைடே பாத்தீங்கன்னா நாம வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்றோம். நெக்ஸ்ட் ஃப்ரைடே பாத்தீங்கன்னா டோர் எஸ்கேப் வரும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. ஆனா அது நடக்காது. ஏன்னா அப்படிங்கறீங்கன்னா இந்த வீடியோக்கு எப்ப 20000 லைக்ஸ் ரீச் ஆகுதோ அன்னைக்கு டோர் எஸ்கேப் போடுறேன். சோ இன்னைக்கு இந்த வீடியோ 20000 லைக்ஸ் ரீச் ஆனாலும் டோர் எஸ்கேப் இன்னைக்கு நான் போடுறேன். மறக்காம லைக் போட்டுருங்க. ஓகே நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பயங்கர சர்ச்சிங்ல போட்டேன். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கேள்வி வந்தா சரி கிளம்பலாம் ஓடிடலாம். இந்த கிளம்பணும் தெரியல. அந்த போட்ட அந்த கிளம்பி மேல காட்டிட்டான். சாமாட்டிங்க ஒரே அடி சுத்திட்டு அந்த மாதிரி அடி யாராவது மணி அடிக்குது. ஒரு கிளி வந்துருவாளோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் காலி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு பத்தினே ஓடிடுவா. அதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் இதை வந்து மூடி விட்டுறலாம். அப்புறம் கிளம்ப வந்து ஐயோ அப்படின்னு அடிப்பான். அதை நான் நம்மளால பார்த்துட்டு முடியாது. ஓகே இப்போ இந்த டிராவல் ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஒரு இடம் இல்ல. இதுல எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன். அதுக்கு டோர் லாக் இருக்கு. இந்த டோர் லாக் வச்சு நான் என்ன பண்றது? சரிங்க லாக் போட்டு யாரும் வராத மாதிரி அப்படி சொல்லிட்டு லாக் போட்டுட்டேன். லாக் ஓகே இப்போ நம்ம என்ன பண்றோம்? அந்த இடத்துல என்ன நடக்குது? பஸ் டிராவல் தரல பார்க்கலாம். ஓ மேல எதுவும் இல்ல. ஐயால செகண்ட்ல நல்லா இருக்கு. இங்க பாருங்க ஸ்டங்க போற வேற லெவல். ஃபர்ஸ்ட் டோர் ஓபன் பண்ணலாம். கண்டிக்க வந்துச்சு. பாருங்க ஐயோ கிளவி வந்து போறது. எங்க கிளவி வந்துட்டாடா. அம்மா என்ன வேகம் பாருங்க. என்ன கண்டுக்கலையா? என்ன பார்த்து சாக்க கூடாது. மறுபடியும் ரிலோட் பண்ணிரும். போஷன் அடிக்கிறேன். வரனே வர சவுண்ட் கேக்குது. டோர் என்னடா முடியல. சாமி சரி ரீலோட் பண்ணிக்கலாம். மறுபடியும் நடந்து ஒரு சவுண்ட் கேக்குது. உடனே போய் பெட்ல ஒளிச்சிட்டேன். ஜஸ்ட் மிஸ். கொஞ்சம் லேட்டா வந்தறனா மண்ண மேல போட்டுறப்பான். ஓகே ரீலோட் பண்ணிட்டேன். மறுபடியும் கீழ வந்து பாக்குறோம். கிளம்பறலாம். ஓகே போடு சொகமா என்ன எப்படி இருந்துச்சு? நாரி சரி அதுக்கப்புறம் சும்மா மறுபடியும் கொஞ்சம் டைம் கழிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்தேன். இந்த இடத்துல இருந்து அந்த நான் சொல்றேன் கேமரா பார்த்துட்டு அப்படின்னு கட்டிச்சா உடனே கிளவி வர ஆரம்பிச்சிட்டலாம். நம்ம கிளவி சுட்டு அவ்வளவுதான் ஷார்ட் ட்ரீட்மென்ட் கொடுத்தோம். என்ன ஷாக் பாருங்க. அந்த கிளவியோட சம்சாரம் மின்சாரோட சாகடிச்சிட்டோம். எப்படி நம்ம ரைமிங் அடத்து நான் பண்ற ஹெலிகாப்டர் எஸ்கேப்டா எதுக்கு ஹெலிகாப்டர்ல போகாம அப்படி சொல்லி தூக்கி போட்டேன். அதுக்கப்புறம் டப்பாவை தூக்கி ஓரம் தள்ளன சீக்ரெட் டோர் இருக்குப்பா. சீக்ரெட் டோர்ல சீக்ரெட்டான ஒரு பகுதி அந்த இடத்துக்கு வந்ததும் க்ரௌட் கிடச்சி. சரி க்ரௌட் கிடச்சி. ரெண்டு இடத்துல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஓரம் இல்ல. ஃபர்ஸ்ட் இந்த பாத்ரூம் ஓவன் கட்டிங் இருக்கு. ஓகே கட்டிங் எடுத்து போயிட்டு மேல வந்து சன்சன் அந்த ஓவன் பண்றது யூஸ் ஆகும் சொல்லிட்டு எடுத்து போனா ஐ நீட் செக்யூரிட்டி சொல்றான். செக்யூரிட்டி நான் போடுறது நான் முன்னாடியே போட்டு தான் மறுபடியும் போட்டு தரணுமா வெயிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வெப்பன்ஸ் இந்த பகுதியை ஓபன் பண்ணி சொன்னா கன் கீ கிடைச்சா உடனே வந்து எடுத்துக்கலாம். ஓகே போட் கீ கிடைக்குது. நான் போட் வழியா போக போறது தேவையில்லை. நீங்களே வச்சுக்கங்க. ஓகே இந்த இடத்துல எதுவுமே இல்ல. அதுக்கப்புறம் மறுபடியும் கேமரா வாங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். நம்ம டார்லிங் வராங்க. டக்குனு வாங்க. பின்னாடி உங்க புருஷன் கூட்டு எங்க குடு அது குடு எங்க கேள டக்குனு வாடா. இங்கடா வாடா வத்தி வாடா. மண்டில பஸ் வாடா. நீ மொட்டை பையனாச்சே. எங்க இருந்து மாசு வாடா. ஏய் கிளவா எல்லாம் ஒளிச்சு கிடக்குறான். எங்க விட்டுற மாதிரி கரண்ட் இனிமேல் நீ ஒண்ணுக்கு பேர் யோசிக்கணும். ஐயோ இந்த தரம் கரண்ட் யோசிக்கணும். ஓகே அவங்க செக்யூரிட்டி புடிக்கிட்டு வந்துட்டேன். இப்போ செக்யூரிட்டி டோர் ஓபன் பண்ணுவோம். செக்யூரிட்டி டோர் ஓபன் பண்ணிட்டு இதுக்குள்ள என்ன பாக்கும்போது ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா அது யூஸ் ஆகாது. அது டோர் எஸ்கேப் பண்ணும்போது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஸ்லெண்டரினோட பையனா போட் வந்ததுக்கப்புறம் சொல்றேன் நான் தலை மட்டும் வருது. என்ன பண்றீங்க? சரி போ உன் புருஷனை தேடி போடி. ஆமா இது என்ன புல்லட்ங்க? ஏய் அடி பாவி அந்த புல்லட் எங்க போச்சு? இந்த பக்கம் வரலையா? இனிமே இல்ல. ஓகே அந்த ஃப்ரெண்ட்ஸ் வச்சு ஓபன் பண்ணிட்டு அந்த பக்கம் பார்க்கலாம்னு அந்த புல்லட்டே காணோம். ஓகே இந்த இடத்துல என்ன இருக்கு பஸ் பார்க்கலாம். சேஃப்டி இருக்கு. போட் மாஸ் சேஃப்டி என்ன இருக்கு பஸ் பார்க்கலாம். சேஃப்டி எதனா பயங்கரமா இருக்குன்னு எதிர்பார்க்கறேன். ஓபன் கரோ. நான் ஹெலிகாப்டர் எஸ்கேப் அது தேவையில்லை. ஆசை போன இடப்பட்ட பயலுகலாம். சரி ஃபர்ஸ்ட் நம்ம சங்கனுக்கு அந்த புல்லட் தேடோ. ஒண்ணே கிளம்பி அடிக்க முடியல. இல்ல நம்ம போட்டு தோச்சி எடுத்துறாங்க. ஏய் ஜெட்டில போட்டு ஜெட்டி மட்டும் போட்டுறாங்க. பல மாசம் போல தோச்சி அந்த கலர்ல இருக்கு. நாசமா போனவன். ஏய் எங்கடா
அட பாவி சரி விடுங்க இந்த இடத்துல ஓன் பண்ணி பார்க்கறேன் இல்ல வெப்பன் கிடைச்சா நல்லா இருக்கும் ஐயோ வெப்பன் கீழ ஸ்பார்க் பிளக் என்னடா போட் எஸ்கேப் பண்றேன் ஸ்பார்க் பிளக் எல்லாம் குடிக்கிறீங்க சரி இந்த இடத்துல மேல வந்து நீங்க என்ன இருக்கு பஸ் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு இங்க வந்து வேற நல்லா கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஆமாடா பாருங்க வெப்பன் கீ வேற லெவல் மாஸ் சூப்பர் டக்கர் வெப்பன் கீ கிடைச்சிருக்கு இது வேற சங்கன் கூட தேவையில்ல நேரா வெப்பன் எடுத்துறோம் கேளவன் நிக்க வச்சி மண்ணை சொல்றோம் சுடும்போது இருக்கிற நாலு முடியும் கேளுங்க ஐயா என்ன ஒரு அடிக்கிறீங்க பாத்துறடா வாங்கடா காரணம் முதல்ல வரது எப்படி கேங்க ஒரு சவுண்ட் கொடுத்துறோம் வரா பாரு வாச்சல மாமா பாத்து வர ஓடி படியேட்டு போட்டு தூங்கடி எங்க புடிச்சா பின்னாடி சுத்துவானே வர சொல்லவனே என்னடா இருக்க ஏய் பாவம் பயப்பட முன்னாடி குஞ்சுமணிக்கு கரண்ட் ஓட்ட பயந்துட்டான் போல ஏய் பச்சா ஏடா கரண்ட் விட்டு கூட ஏறுமா பச்சா நீ ஓகே இப்போ மறுபடியும் கன்ல பண்ணிட்டு மேல வந்து இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் டோர் ஓபன் பண்ண போறோம் அந்த டோர் ஓபன் பண்றது ஒரு பட்டன் இல்லையா ஒரே சுடு சாமோ ஓகே ஸ்டார்ட் டோர் ஓபன் ஆச்சு கட்டிங் பேர காணோம் இங்க வச்சனே ஒரு கன்ல ரிலோட் போட்டு கட்டிங் பேர போய் எடுத்து வருவோம் மேல எங்க போட்டுக்கறேன் போய் நல்ல வேலை போட்டுக்கம்பா உசாரா இருக்க பாத்துட்டாங்க ஓகே இறங்கிட்டு இங்க வந்து இத கட் பண்றோம் ஃபர்ஸ்ட் 1 என்னடா கட் பண்ண முடியல 1 2 அட போங்கடா இந்த போட் ஸ்டீரிங் எடுத்து வந்தேன் நான் போட் ஸ்டேவடா பண்றேன் ஹெலிகாப்டர் ஸ்கேப் கொடுக்கணும் நான் யார ஏதோ போட்டுட்டேன் செம்ம கலப்பாது ஓகே இந்த டோர் வந்து ஓபன் பண்ணனும் அதுக்கு என்ன பண்ணனும் மூணு பெயிண்டிங் எடுத்து போய் அந்த பிளேட்ல வைக்கணும் ஓகே ஒன் மோஸ்ட் டைம் கிளம்பி வர ஆரம்பிச்சாங்க ஏங்க வாடா டேய் தலைவர் மேல பாட்டு கேட்டுட்டாரு பாட்டு கிளட்டு பையலே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்லண்டர்ல பேபி இருக்குல்ல அந்த இடத்துல ஒரு போட்டோ பார்த்தேன் அதை மறுபடியும் எடுத்து போயிட்டு மேல வச்சு அந்த பெட்லயே ஒன்னு இருந்துச்சு அதை எடுத்து போயிட்டு மேல போய் வைக்க போறேன் இப்போ நான் வந்து இதோட வச்சிட்டா ஃபைனலா வந்து அந்த பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட் ஆனதும் அந்த டோர் வந்து ஓபன் ஆயிடும் அதுக்கப்புறம் அதுக்கு மேல என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் இருங்க அச்சா இங்க கிளாஸ் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் நீங்க தான் பாத்து எடுத்து மேல போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் போட்டு ஓகே ஃபர்ஸ்ட் போய் கன் எடுத்து வந்துறலாம் கிளம்ப வராங்க கிளவி வராங்க தெரியல யாரோ வராங்கனா சரி கிளவி வர மாதிரி தான் இருக்கு ஓகே கிளவிதான் கிளவி இங்க நேரா பா அட குருட்டு கிளவி கண்டுபிடி நிக்கிறோம் தெரியலையா ஏய் அடி பாவி என்னடி ஐயோ வா அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டேபிள் ஒரு கேவலமான சித்திரா தேவைப்படுது அதுக்கப்புறம் அந்த கேஸ் கேன் வந்து எடுத்து போறோம் இது ஹெலிகாப்டர் வந்து ஃபியூல் அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் சோ இத வந்து மேல போட்டு வேற என்ன இருக்கு கீழ எனக்கு தெரிஞ்ச கீழ வேற எதுவும் இல்லன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் எடுத்து வந்தா இல்லன்னு தெரியல ஓகே ஃபர்ஸ்ட் பார்த்து வரலாம் இருக்க ரவுண்ட்ஸ் போய் பார்த்து வந்தேன் எனக்கு தெரிஞ்ச வேற எதுவும் இல்ல ஓகே நம்ம கண்டினியூ பண்ணலாம் இப்போ இந்த பட்டனை தட்டறோம் நமக்கு ஷாட்கனுக்கு புல்லட் கிடைக்கும் ஓகே பண்ணிக்கிட்டே இப்ப இருக்கிறத வந்து சுடணும் இது வேற ஆடிட்டே இருக்கு இது சுடுறது நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க எனக்கு மட்டும் தெரியும் நமக்கு ஆட்டம் காட்டுது ஃப்ரீ ஃபயர்ல கூட சொல்றலாம் இது வேற ஆடிட்டே இருக்கு நான் எப்படி சுடுவேன் இல்ல ஐயோ யாரா சொல்றா ஒருத்தறங்களா நான் போறேன்ல நீங்க பிளான் இருக்குது எப்படி இந்த இடத்துல வந்து ஒரு வாட்டி நீ அப்ப அடிக்கிறேன் இருறியே நமக்கு வெட்ட காட்றாங்களே வந்துரு போ மிஸ் ஆயிடுச்சா விடமாட்டேன் போடு ஒன்னு கேம் மாதிரி ரன் அடிக்கணும் இந்த ஒன்னு அடிக்கவே இவ்வளவு கஷ்டப்பட்டனே அப்புறம் ரன் அடிக்க இவ்வளவு கஷ்டப்படணும் பாத்துக்கங்க ஓகே இந்த இடத்துல வரும் சோ மூணு டைம்ல ஒரு டைம் வந்து அந்த இடத்துல வந்துருது அந்த மூணாவது டைம் கரெக்ட்டா அடிச்சிரணும் ஓகேவா இப்போ வரும் அடிச்சு முடிச்சிட்டேன் இப்போ மூணாவது ஒன்னு இருக்கு ஏதோ அதே மாதிரி பிளான் போட்டு அடிக்க போறேன் ஓகேவா நமக்கு மாஸ்டர் பிளான் டக்கு வரும் மாஸ்டர் பிளான்ல கிரானியா போடுறதெல்லாம் இதெல்லாம் ஏமாத்தம் ஓகே அவ்வளவுதான் இன்னொரு டோர் ஓபன் என்னடா ஏய் சாப்பிட போடுறடா ஐயோ இதுக்கு மேல போட மாட்டீங்களா நான் இதெல்லாம் அலுமினியம் புல்லட் எடுத்துறேன் பார்த்தா நான் போலடா சரி இப்போ இந்த கிளாஸ் எடுத்து போயிட்டு இந்த டோர் ஓபன் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெட் லைட் இருக்குல்ல அந்த லைட் வந்து கிரீன் கலர் இருக்கு அதே எப்படி ஏரியா இருக்குதுன்னு கேட்டினா இந்த இடத்துல ஃபியூஸ் இருக்கும் இதெல்லாம் சொல்லிட்டோம்னா அவ்வளவு லைட் ஏரியா ஆரம்பிச்சிருச்சு ஓகே அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா டக் டேப் எடுத்து போயிட்டு பண்ணி காட்றேன் இதுதான் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் இந்த ஹெலிகாப்டர் பத்தி மேல ஃபேன் இருக்கு இல்லையா அந்த ஃபேன் வந்து உடைஞ்சு இருக்கும் அந்த உடைஞ்சு போன ஃபேனை டேப் போட்டு ஒட்டி எங்க எஸ்கேப் ஆக போறோம் பாத்துக்கங்க உலகத்திலேயே இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க இந்த கிராண்ட் பண்ண போறோம் இங்க வாங்க உடைஞ்சிருக்கா இந்த இடத்துல ஒட்டி சரி பண்ணிட்டோம் ஏடா டேய்
ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போகும்போது அந்த டேப் திடீர்னு கொஞ்சம் லூசாகி விழுந்துச்சுன்னா கூட நான் எங்கடா போய் சாவேன். அதுக்கப்புறம் ஓகே போட்டு வச்சிருக்கீங்க எல்லாரும் ரெடியா ஃபியூல் போட்டு வைக்க மாட்டீங்களா? நாரப்பயலுகளா எல்லாம் நாங்களே தான் கண்டுபிடிச்சு ஃபியூல் போடணுமா? இந்த கேம்ல ஒரு விஷயம் என்னன்னா இது வந்து கிராணியோட வீடே கிடையாது. இது வந்து ஸ்லெண்டர் மேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தனோட வீடு. ஸோ அவங்க ரெண்டு பேரையும் ஸ்லெண்டர் மேன் ஸ்லெண்டரினா அப்படின்னு இருப்பாங்க. அவங்கள கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த டப்பா தேவையில்லை போயிடும் அவ்வளோதான். ஸ்லெண்டரினா ஸ்லெண்டர் மேன் ரெண்டு பேரையும் கொண்டுட்டு அவங்களோட வீட்டுல இந்த கேவல கிளவி குடியிருக்காங்க. எவ்வளவு பெரிய வெள்ளத்தனம் பண்றாங்க பாத்தீங்களா? அந்த இடத்துல பத்தியா கேவல இப்ப எங்க சொல்றாங்க தெரியுமா? யாராவது பார்த்தா மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. எல்லாத்தையும் தான் எடுத்துட்டு போயிட்டேடா, என்னடா வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹெலிகாப்டருக்கு சாவியே இல்ல. ஹெலிகாப்டர் சாவி இருந்தாதான் ஆன் பண்ணி பறக்கவே முடியும். ஹெலிகாப்டர் ஓட்ட தெரியாதனால ஹெலிகாப்டர் திருன்னு போவானுங்க. எவனுமே ஹெலிகாப்டர் ஓட்ட தெரியாது. டோர் எஸ்கேப் வீடியோ போடணும்னா இந்த வீடியோக்கு 20,000 லைக்ஸ் வரணும். ஓகே அவ்வளவுதான். வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ கிளம்ப போறோம். ஜாலியா வச்சிருக்கானோ. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஏன் ஒரு கத்தி பேசுறேன்னா ஹெலிகாப்டர் ரொம்ப சவுண்ட் போடுது. அதனால ரொம்ப கத்தி பேசுறேன். எல்லாரும் ஜோரா ஒரு சாமியை கும்பிடுறாங்க. ஏன்னா அந்த டேப் குடிக்க கூடாது. குடிக்கிச்சு அவ்வளவு எங்க போய் தெரியாது. கிளம்ப போயிட்டு வரேன்.